நாட்டில் எப்போதுமே 3 எழுத்துக்கு ஒரு தனி மரியாதை உண்டு. அது அரசியலா இருந்தாலும் சரி, ஆன்மீகமா இருந்தாலும் சரி, எழுத்துத்துறையா இருந்தாலும் சரி. பாரதி உலாவினுடைய முக்கியமான புரவலர் எதிர்கால மாற்றம் அப்படிங்கிறது மாணவர்கள் கிட்ட இருந்துதான் உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சேவையை மாணவர்கள் கிட்ட தொடங்கி எல்லா பள்ளி கல்லூரிகளிலையும் போட்டி வச்சு அதுக்குன்னு ஒரு விருது அனுசரிச்சு நிறைய நல்ல விஷயங்களை, நிறைய சிந்தனையாளர்களுடைய கருத்துக்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், முக்கியமா மாணவர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஈடுபாடோட நிறைய போட்டிகள் நடத்திக்கிட்டு இருக்க தமிழ் மற்றும் ஆங்கில கவிஞர், நூலாசிரியர், ஆண்டுதோறும் என்ஆர்கே விருதுகளை வழங்கி எழுத்தாளர்களை சிறப்பிக்கும் ஆடிட்டர் திரு என்ஆர்கே அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். செய்திகள் வாசிப்பது அப்படின்னு தூர்தர்ஷன்ல செய்தி வாசிப்பாளராகவும் அறிவிப்பாளராகவும் இருந்தவர். மிகச்சிறந்த எழுத்தாளர், கட்டுரையாளர், பத்திரிகை ஆசிரியர், கடற்கோழிகளை நினைவில் உழவ வைத்தவர். அண்ணா பல்கலைக்கழகத்தின் அனிமேஷன் கிராபிக்ஸ் துறையில் பகுதி நேர விரிவுரையாளராக பணியாற்றியவர். 90 தேசங்களுக்கு மேல் பயணித்து அதை சுவாரஸ்யமான தகவல்களோடு பயண கட்டுரையாக கொடுத்தவர். உரத்த சிந்தனையின் சங்கத்தின் தலைவராக பல ஆண்டுகள் சிறப்பான தொண்டுகள் செய்து வருபவர். தானை தலைவி திருமதி பத்மினி பட்டாபிராமன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திருமதி பத்மினி பட்டாபிராமன் எழுதிய ஐரோப்பா பயணத்தலங்கள், கண்டங்கள் கடந்த மர்மங்கள், இந்த நூல்களின் வெளியீடுகளுக்காக இங்கே வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சிரம் தாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன். விருதுகள் வழங்கி வாழ்த்துரை வழங்குவதற்காக இங்கே மேடையில் வீற்றிருக்கும் மதிப்பிற்குரிய முனைவர் திரு அமுதா பாலகிருஷ்ணன், எழுத்தாளர், தொழிலதிபர், கல்வியாளர் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து இன்னும் நிகழ்ச்சிக்கு நிறைய பிரமுகர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். வருகை தர இருக்கும் அவர்களையும் வணங்கி மகிழ்கிறேன், வரவேற்று மகிழ்கிறேன். Really, I am blessed today to release the books written by the president of our society, great Madam Bhatmini Pattabhiraman. Sharing thoughts, அதாவது உணர்வின் பரிமாற்றங்கள் தான் வாழ்க்கையில் கிரேட் திங், விச் இந்த புக் ஃபார்ம். இவெல்லாம் புக் படிக்கிற ஹேபிட்டே இல்லை, கொஞ்சம் மாறிட்டு வருது. புக்ஸ் எல்லாம் படிக்கிற ஹேபிட் வந்துட்டுருக்கு. ஈவன் யங்ஸ்டர்ஸ் ஆல்சோ தே ஸ்டார்ட் ரீடிங் த புக்ஸ். எப்போதுமே பத்மினி பட்டாபிராமன் ஆக்டிவ் டு த கோர், நோ மேட்ச் டு ஹர். நம்ம ரியலி தலைவிக்கு ஈடு யாரும் இல்லைன்னு சொல்லணும். நம்ம சொசைட்டி இவ்வளோ வருஷமாக பார்த்துட்டுருக்கு. உதயம்பிராமோட கைடன்ஸோட, தி கிரேட் காட் ஃபாதர் எஸ்பிஎம் சார், அவரோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்குது நம்ம உரத்த சிந்தனை சொசைட்டிக்கு. இட் வில் கண்டினியூ ஃபார் எவர் சார், எவர் லாஸ்டிங். பயணம் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்குற ஒரு விஷயம். வாழ்க்கையில் ரொட்டீன்லேருந்து ஒரு எஸ்கேபிசமாக, அது பக்தி பயணமாக இருக்கலாம், உல்லாச பயணமாக இருக்கலாம், இல்லை உறவுகள் வீட்டுக்கு கல்யாணத்துக்காக நிகழ்ச்சிகளுக்காக இருக்கலாம். ஸோ பயணம் அப்படின்ற ஒரு நம்ம ரெகுலர்லேருந்து எடுத்துக்கொள்கிற அந்த பிரேக், பாத் பிரேக்கிங் ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அது தேவையான ஒரு விஷயம். நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணோம், நம்ம நாலேஜை என்ரிச் பண்ணோம், கம்பேர் பண்ண சொல்லும். அதுலேயும் உலக நாடுகளுக்கு பயணம் போகும் பொழுது அப்போ இன்னும் நம்மளுடைய அறிவு விசாலப்படும். ஸோ இப்படியெல்லாம் இருக்கா உலகம், இப்படியெல்லாம் நடைமுறைகள் இருக்கா, இப்படியெல்லாம் வரலாறுகள் இருந்தனவா அப்படின்ற செய்திகள் நம் சிந்தனையை தூண்டும். திரும்பி நம்ம நாட்டுக்கு வந்த பிறகு கொஞ்சம் கம்பேர் பண்ணுறப்ப கஷ்டமாக தான் இருக்கும். அந்த மாதிரி சாலைகள் இங்கே இல்லையே, அந்த மாதிரி போக்குவரத்து விதிகள் இங்கே இல்லையே, அந்த மாதிரி ஒழுக்கங்கள் இங்கே இல்லையே அப்படின்னு இருக்கும். ஆனால் நம்ம எங்கே சந்தோஷப்படலான்னா, அந்த மாதிரி போர்கள் இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கலாம். ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ் மற்றும் ஈஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்
இந்த 2 பயணங்களின் தொகுப்பு தான் அந்த ஒரு புத்தகத்தில் இருக்கிற தொகுப்பு. அதை படிக்கிறப்போ உடனே ஒரு ட்ராவல் ஏஜென்சிஸுக்கு போய் ஈஸ்ட் யூரோப்பியனுக்கு ஒரு டூர் எவ்வளோ ஆகணும்னு விசாரிக்கணுன்ற அளவுக்கு ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தும் அளவுக்கான ஒரு புத்தகம் அது. அந்த நாடுகளின் விசித்திரமான சில விஷயங்கள், இவர்கள் பார்த்த அனுபவங்கள், அது படிக்கிறப்பவே நமக்கு நிறைய ஆர்வத்தை ஏற்படுத்தினுச்சு. ஃபின்லாந்து நாட்டில் 73 நாட்களில் இரவிலும் சூரியன் மறையாது, குளிர்காலத்தில் 4 மணி நேரம் மட்டுமே வெளிச்சம் இருக்கும் அப்படின்றது அந்த நாட்டை பற்றிய ஒரு வர்ணனை. அதை யோசித்து பார்க்குறப்போ அதில் சைக்கலாஜிக்கலாக பிரச்சனை எல்லாம் வருமா. கோபன்ஹேகன்லேருந்து ஜெர்மனியின் ஹாம்பர்க் நகருக்கு எப்படி பயணம் பண்ணியிருக்கிறாங்கன்ற அது ரொம்ப விசித்திரமாக இருந்துச்சு. எப்படின்னா, கோபன்ஹேகன்லேருந்து ஒரு ட்ரெயினில் புக் பண்ணிவிட்டு இவங்க புறப்படுறாங்க. அது ஜெர்மனியோட ஹாம்பர்க் நகருக்கு போகணும்னா வழியில் ஒரு பெரிய ஒரு கடல், அதை கடந்து போகணும். அங்கே ஒரு கப்பல், அந்த கப்பலோட உள்ளே போகுது ட்ரெயின். அடித்தளத்தில் போய் ட்ரெயின் நின்றுக்கும். இப்போ கப்பல் போகும். கப்பல் அந்த நகரத்துக்கு போனவுடனே ட்ரெயின் வெளியில் வரும். இப்படி கப்பல் மற்றும் அந்த ரயில் இதெல்லாம் நிஜமாக டிக்கெட் கொடுத்து போயிருக்காங்க. இது செலவை பற்றி பார்க்காம இங்கே நிஜமாகவே அனுபவிச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு நல்ல புத்தகம், பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தை தூண்டும் இந்த புத்தகத்தை விலைக்கு வாங்கி படியுங்கள். அதை எழுதிய பத்மினி பட்டாபிராமன் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்களை சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு 10 லட்ச ரூபா செலவழித்து நீங்கள் அனுபவிக்க வேண்டிய விஷயங்களை ஒரு 160 ரூபாயில் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் எல்லோரும் வாங்கி ஒரு 10 ரூபா படிக்கணும். 10 ரூபா படித்தா தான் இதோட உண்மையான விஷயங்கள் உங்களுக்கு புரியும். இந்த புத்தகத்தோட பேர் கண்டங்கள் கடந்த மர்மங்கள்னு வச்சுருக்கிறாங்க. இந்த கட்டுரையோட உணர்ச்சி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன ஃபீலிங்கில் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா ஒரு ஹாப்பி கண்ட்ரின்ற மாதிரி எழுதியிருக்காங்க, ஒரு மகிழ்ச்சியான நாடு. எகிப்து சர்ப்ரைஸ், ஆச்சரியம், எல்லாமே ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் இருக்குது. கம்போடியா சோக உணர்வு, நிறைய வரலாற்று சம்பவங்கள் எழுதிக்கிறீங்க, ரொம்ப சோகமான விஷயங்கள் நிறையா இருக்குது. வியட்நாம் போர் நினைவுகள். ஒரு மொத்தமாக சொன்னால் இந்த 4 பயணக் கட்டுரைகளும் வேறு அனுபவங்களை கொடுக்குது. ஆஸ்திரேலியா ஒரு நாடும் ஒரு கண்டமும் கூட. இந்த மாதிரி ஒரே ஒரு கண்டம் தான் இருக்குது நாட்டில், இந்த உலகத்தில். 65,000 ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர்கள் வாழ்ந்துருக்கிறாங்க. அவங்க அபோரிஜினல்ஸ்ன்னு சொல்கிறாங்க, இந்த ட்ரைபல்ஸை. இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், அது ஏன் அம்மா எழுதுறேன்னு தெரில. 65,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே மூவ் ஆனவங்க தமிழர்கள்னு சொல்கிறாங்க. தமிழர்கள் தான் முதல்ல அங்கே போய் குடியிருக்கிறாங்க. இந்த அபோரிஜினல்ஸோட லாங்குவேஜில் நிறையா தமிழ் சொற்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நியூசிலாண்டில் அதே மாதிரி மாவோரின்னு சொல்லுவாங்க, அப்படின்னு ஒரு ட்ரைபல் இருக்கிறாங்க. இந்த மாவோரி ட்ரைபல்ஸ்க்கும் அபோரிஜினல்ஸ்க்கும் ஒரு ட்ரைபல் டான்ஸ் உண்டு, அதாவது அவங்களோட நடனம் உண்டு. அதுக்கு ஏன்மான் கூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்மான் கூட்னா என்னன்னு ரிசர்ச் பண்ணப்போ இது இனமான கூத்துன்னு வந்திருக்கு. ஸோ இனமான கூத்துன்றதான் மருவி ஏன்மான் கூட்டுன்னு மாறி இருக்குது. ஸோ அப்படி ஒரு செய்தி இருக்குது. கங்காருன் கோலான்னு ரெண்டு விலங்கு இருக்குது. அந்த கோலா விலங்கு 18 மணி நேரம் தூங்கிட்டே இருக்கும். 6 மணி நேரம் தான் முடிச்சிருக்கு. வெறும் இந்த யூக்கலிப்டஸ் இருக்கு இல்லையா, அது என்ன சொல்லுவாங்க, அந்த இலையை மட்டும் தான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் அதுவுமே கங்காருக்கு ஈக்குவலாக ஆக்ரோஷமானது. ஆனால் தூங்கிட்டே இருக்கும். உங்களை பிடிச்சா உங்களோட ஒட்டிக்கும், இல்லைன்னா அடிக்கும் அது. ஸோ எனக்கு ஒரு இன்னொரு விசிட் போன மாதிரி இருந்தது எல்லாமே. ஆனால் ஆஸ்திரேலியா எனக்கு புதுமை. ஏன்னா அந்த சிட்டிக்கு நான் போனதில்லை. இங்கே சிட்னி பற்றி போட்டுருக்குறாங்க, அதுக்கு நான் போனதில்லை. மற்றபடி ரொம்ப அருமையான புத்தகம். ஸோ எல்லோரும் வாங்கி படிச்சிங்கன்னா, இந்த கவுண்டமணி சொல்கிற மாதிரி டெய்லி ஒரு பேப்பர் டோஸ் சாப்பிட்டா நல்லது. யாருக்கு நல்லதுன்னு கேட்டால் கடைக்காரனுக்கு நல்லதுன்னு சொல்லுவான். அந்த மாதிரி வாங்கி படித்தோன்னா அவங்களுக்கு மட்டும் நல்லது, நமக்கு நல்லது. நன்றி, வணக்கம். வெளிநாட்டு பெண்கள் நான் அப்போ சொன்ன மாதிரி எல்லாரும் நிறைய பேர் இப்போ போகிறாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நாங்கள் போக ஆரம்பித்தது சுமார் 25 வருடங்களுக்கு முன்னால். 25 வருடங்களுக்கு முன்னால் ஆரம்பித்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு கண்ட்ரி இல்லை சில நாடுகள் அந்த மாதிரி ஒரு ஹாலிடேஸ் மாதிரி, எய்தர் 1 மந்த் ஆர் 3 வீக்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறோம். போகிற அனுபவங்களை நான் நமக்கு எங்கேயானு போயிட்டு வந்துட்டாக்கா வீட்டில் யார்ட்டையாவது சொல்லுவோம்ல, அப்படி பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன்னு. இது பெருமைக்காக இல்லை, நம்ம கிடைச்ச அனுபவங்களை, எக்ஸ்பீரியன்ஸை, நம்ம பார்த்ததை ஜஸ்ட் ஷேரிங். ஸோ நம்ம எங்கே போனோமோ
என்னத்தை பார்த்தோமோ கிறிஸ்பாக ஏதாவது புது மேட்டர், எனக்கு புதுசாக தெரிஞ்ச மேட்டரை நான் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி அப்படி தான் இந்த பயணக்கட்டுரைகள்லாம் எழுதினேன். இதை தொடர்ந்து வெளியிட்ட கல்கி நிர்வாகத்திற்கும் கல்கி எடிட்டர் சார்பில் வந்திருக்கிற திரு VSV ரமணன் அவர்களுக்கு, லக்ஷ்மி நடராஜன் இவர்களுக்கெல்லாம் முதல்ல நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.